உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. நீதிபதி அவர்களே, இதோ இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் தண்ணீர் என்ற நீர் மக்களின் வாழ்வாதாரத்தில் முக்கியமான ஒன்று. தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்த நீர் இப்பொழுது பாட்டிலில் அடைத்து பணத்திற்கு விற்கும் அளவிற்கு வந்துவிட்டது. காரணம், இது அசுத்தமாக மாறியதால் சுத்தமான நீரை வாங்க வேண்டியதாகிறது. அசுத்தமான தண்ணீரால் காலரா, டெங்கு, விஷக்காய்ச்சல் என்ற பல நோய்கள் ஏற்பட்டு மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள். எனவே அசுத்தமாக மாறி மனிதர்கள் குடிக்கும் நீருக்கு தக்க தண்டனை வழங்குமாறு தாங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களை சொல்வது மிகவும் தவறு. மனிதர்கள் தான் இயற்கை அசுத்தம் செய்கிறார்கள். ஆனால் தற்பொழுது இயற்கையின் மீது பழி சுமத்துகிறார்கள். மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கை எப்படி குற்றமாகவும் வேண்டுமென்றால் இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கும் எனது கட்சிக்கார தண்ணீரை விசாரித்து பாருங்கள். உங்களுக்கு உண்மை புரியும். மக்களின் அத்தியாவசியமான இப்படி அசுத்தமாக இருப்பதை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? ஐயா, நான் மண்ணில் விழும் தெளிந்த நீராக சுத்தமாகத்தான் இருந்தேன். பின் தெளிந்த நீராக மாறி ஆறு குளங்களில் தேங்கி இருந்தேன். என்னை மாசுபடுத்திய மனிதர்கள் தான். ரசாயன கழிவுகள், சாயப்பட்டறை கழிவுகள், தோல் கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாவற்றையும் கலந்து மாசுபடுத்தியவர் மனிதர்கள் தானே. ஒரு சில ஊர்களில் வந்து பாருங்கள். புனித நீராக ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணெய் கழிவு பொருட்களை கொட்டி அசுத்தம் செய்கிறார்கள். இவ்வளவு ஏன் என் சுற்றுப்புறத்தையும் எண்ணெயும் திறந்த வெளி கழிப்பிடமாக மனிதர்கள் இன்னும் பயன்படுத்துகிறார்கள். அப்ஜெக்ஷனான இந்த நீர் மிகப்பெரிய சுனாமியாக மாறி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று விடுகிறது. ஆனால் இப்பொழுது மாசிற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று பொய் கூறுகிறது. மனிதர்கள் சுத்தப்படுத்தவும் மற்ற அனைத்து தேவைகளுக்கு நான் படைக்கப்பட்டேன். ஆனால் ஒருவரும் சுத்தப்படுத்த நினைப்பதில்லை. நானாகவே கழிவுகளை தேடி போவதில்லை. கழிவுகள் எனக்குள் சேரப்படுகிறது. மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம். எனவே வழக்கில் நிலத்தையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என நீதிபதி அவர்களே தாழ்மையுடன் கேட்டு. நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. உண்மை தவிர வேறு ஒன்றுமில்லை. ஐயா, நான் மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கேன். மனிதர்கள் என்னை பூமாதேவி என்ற தாய் போல் நினைக்கிறார்கள். என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது வருத்தத்திற்குரியது. பெற்ற பிள்ளையை கள்ளிப்பால் ஊற்றி கொள்ளுவது போல் நீ பூகம்பத்தை ஏற்படுத்தி இதோ இந்த நீரை சுனாமியாக மாற்றுகிறார். இந்த குற்றச்சாட்டிற்கு என்ன பதில்? நிலத்தை பூகம்பமும் நீரை சுனாமியும் அளிக்கிறது. இதற்கு நீங்கள் தான் காரணம் என்று இந்த இருவரும் கூறுகிறார்கள். இதற்கு உங்களின் பதில்? நான் பல இடங்களில் வளமாகவும் சில இடங்களில் வறண்டும் இருக்கின்றேன். இது படைப்பின் பண்பு. வளமான இடத்தை மனிதர்கள் பார்ப்படுத்துகிறார்கள். நான் பல ஆண்டுகளாக சுமந்து வந்த மரத்தை வெட்டி விடுகிறார்கள். நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளிச்செடுகிறேன். ஆனால் மனிதர்கள் துளை போட்டு உறிஞ்சி விடுகிறார்கள். வெட்டியாலும் என்னை தோண்டுகிறான். வீடு கட்டுபவனும் என்னை தோண்டுகிறான். அழகான தங்கத்தை எடுப்பவனும் என்னை தோண்டுகிறார்கள். அணுலை கழிவுகள் கொட்டவும் என்னை தோண்டுகிறார்கள். மேலும் பிளாஸ்டிக் பைகள் என் மேற்பரப்பை மூடியதால் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கின்றேன். என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்றன. பின் ஏன் நிலநடுக்குகள் நகராது? நான் பூகம்பத்தை ஏற்படுத்தவில்லை. கனமான அடுக்குகளை மனிதர்கள் துளைத்து விடுவதால் எனக்குள் இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே விடுகிறது. எனவே இவ்வழக்கில் நெருப்பையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று நம் நீதிபதி அவர்களே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நெருப்பு நெருப்பு நெருப்பு. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பூமிக்குள் குழம்பாகவும் பூமிக்கு வெளியே சூரியனாக நான் இருக்கின்றேன். இந்நீரை மேகமாக மாற்றி மழை பெய்ய செய்வதும் என் வேலைதான். ஆகவும் அழிக்கவும்
உள்ளனர் என்ற வாதம் மாசு கட்டுப்பாடியத்தை கொண்டு கட்டுப்படுத்துகின்றோம். பெயருக்கு தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தவிர செயலில் ஒன்றும் இல்லை. இதற்கூட நான் காரணம் இல்லை என எரிவைக்கும் மனிதர்கள் தான் காரணம். எனவே மனிதரால் மாசுபடும் இந்த காற்றையும் வெள்ளத்தையும் சேர்க்க வேண்டும் என கணம் நீதிபதி அவர்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். காற்று காற்று காற்று, நான் சொல்வதெல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நெருப்புகையால் மாசுபடுவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா? ஆமாம் இவரானார். ஒரு காலத்தில் இந்த பூமியை சுத்தமாக சுற்றி சென்று இப்பொழுது எனக்குள் இருக்கும் பிராணவாயு குறைந்து கரியமில வாய்வு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கட்டுப்படுத்தி இருப்பது மிக மிக குறைவுதான். தொழிற்சாலைகளில் இருந்து 400 லிட்டர் உயரத்தில் புகை வருகிறது. காடுகள் தீப்பிடித்ததால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. பட்டாசுகளால் கந்தக புகை என்னோடு கலக்கிறது. வன்முறையாளர் டயரை கொளுத்தும் போது புகை வருகிறது, அதுவும் என்னோடு கலக்கிறது. இவ்வளவே மனிதர்கள் மண்ணையும் அழித்து எண்ணெயும் அழிக்கும் சிகரெட் புகை நச்சு பொருள் தானே. எங்கே கட்டுப்பாடு இருக்கிறது? புகை நமக்கு பகை என்று எழுதி வைத்ததால் மட்டும் போதுமா? மனிதர்கள் அதை கடைபிடிக்க வேண்டாமா? இதனால் பாதிக்கப்பட்ட ஆதாயம் தன்னையும் இவ்வழக்கில் சேர்த்துக் கொள்ள சொன்னதால் அதற்கு அனுமதி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆகாயம் ஆகாயம் ஆகாயம், நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனிதர்கள் ஆகாயத்திற்கு என்ன தீங்கிழைத்தார்கள்? மனிதர்கள் ஆகாயத்தை மாசுபடுத்த எப்படி முடியும்? எனவே இந்த வழக்கில் ஆகாயத்தை சேர்க்கக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அத்தியட்சர் அவர்கள், பாதிக்கப்பட்டதை தீர விசாரிப்பதை கோர்ட்டாரின் கடமை. உங்களுக்கு மனிதர்களால் பாதிப்பு இருக்கிறதா? ஆமாம் யுவர்கானர், யுவங்கள் அனைத்தும் தாழ்வில் இருக்கும் எனக்கு இந்த மனிதர்களால் பாதிப்பிடிக்கிறது யுவர்கானர். இந்த காற்று மனிதரால் மாசுபடுவதால் எனக்கும் இந்த காற்று மண்டலத்திற்கும் இடையேயான ஓசோன் படலத்தில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விடுகிறது. இதனால் என் வழியாக சூரியனிலிருந்து வரும் புற ஊத கதிர்கள் பூமியை தாக்குகிறது. மேலும் கடலின் மட்டம் வேகமாக சூடேறி வருவதால் இப்பொழுதும் நான் கழிவுகளை அதிகமாக சுமைக்கின்றேன். ஆராய்ச்சிக்காக அனுப்பப்படும் ராக்கெட் புகை என் வானிலை மண்டலத்தை சீரழிக்கிறது. இப்படியே நீடித்தால் நான் மழை துளிக்கு பதிலாக அமில துளியை தான் மழையாக பொழிவேன். இன்னும் ஆராய்ச்சி செய்வதை விடுத்து என்னை இந்த மண்ணை ஆராய்ச்சி செய்வது மேலானது. என்னை எத்தனை விவசாயி பரிசோதித்து உரமிடுகிறார்கள். பருமனாகவும் விரைவாகவும் பருவளித்தால் போதும் என்று தேவைக்கு அதிகமாக உரத்தையும் பூச்சி மருந்துகளை போட்டு என் வளத்தையும் எண்ணெயும் சீரழிக்கிறார்கள். பஞ்ச பூதங்களும் பாழாக்குவது மனிதர்கள் தான். மனிதர்கள்தான். அத்தியட்சர் மனேசிமா என்பவர் சாதனை தவறு என்று கூறுவது சரியல்ல. இல்லை, எனது கட்சிக்காரர் சொல்வதுதான் சரி. மனிதர்கள் தான் மாசுக்கு காரணம் என்று தற்பொழுது உங்களுக்கு புரிந்து இருக்கும். மனிதர்கள் செய்யும் தவறினால் இயற்கைக்கு தண்டனை கொடுக்க முடியாது, அதே போல் மனிதருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. ஏனென்றால் மனிதர்கள் செய்யும் தவறினால் அவர்களுக்கு அவர்களை தண்டனை கொடுத்துக் கொள்கிறார்கள். எனவே எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் ஏற்படாத வண்ணம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசடைவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. மனிதனின் ஆராய்ச்சிகள், கண்டுபிடிப்புகள் இயற்கையை மாசுபடுத்துகின்றன. இந்த ஆகாயத்தின் வாதத்தினை அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் மனிதனின் பழக்க வழக்கத்தாலும் தொழிற்சாலை கழிவுகள், ரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவை மிகவும் பெருகி வருகின்றன. அது முற்றிலுமாக உண்மை. எனவே பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகியவை மாசடைவதற்கு மனிதர்கள் தீர்ப்பளிக்கிறது. ஆர்டர்
முடியும். எனவே மாசற்ற இவ்வுலகை உருவாக்க எவ்வகையிலும் மனிதர்களை முயற்சி செய்யவும் அரசு அதற்கேற்ற நடவடிக்கைகளை விரைவாக செய்யவும் என நீதிமன்றம் பரிந்துரைக்கிறது. மேலும் இந்த வழக்கில் தாய்களை இணைந்து கொண்டு சம கருத்துக்களை வெளிப்படுத்திய காற்று, ஆகாயம் மற்றும் இயற்கைக்கு சமமாக வாதாடிய வழக்கறிஞரை இந்நீதிமன்றம் பாராட்டுகிறது. Court is adjourned.